முக்கிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். நேற்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னா, முதல்வர் விஜய் தலைமையில் ஒரு சிறப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பக்கத்தில் இருக்கின்ற கர்நாடகா மாநிலம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமையை மறுத்து கொண்டே வருகின்றது. அவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறதில்ல, நடுவர் மன்ற தீர்ப்பு மதிக்கிறதில்ல, காவிரி நதிநீர் ஆணைய முடிவுகளை மதிப்பதில்லை, நமக்கு உரிய தண்ணீரை உரிய நேரத்தில் தருவதில்லை. இப்படி பல்வேறு சிக்கல்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு நதிநீர் உரிமைகளை அண்டை மாநிலங்கள் மறுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் மேகதாட்டுவில் ஒரு வந்தாலும் தமிழ்நாடு எந்த குறுக்கீடு செய்தாலும் அதெல்லாம் அந்த தடையெல்லாம் உடைத்தெறிந்து நாங்கள் அணையே கட்டி தீருவோம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் அங்கே நதிநீர் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு புதிய நடுவர் மன்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கின்றாரு. அதையும் முதல்வர் விஜய் அவர்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதாக சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கட்சிகளை தாண்டி ஒரு தேசிய இன ஓர்மையோடு நின்றால்தான் இதில் நாம் வெற்றியடைய முடியும் என்று இந்த செய்தியின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, ஐயா முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு, அதே மாதிரி இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜாவுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று இரங்கல் தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றாங்க. இதுல மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, 41 பேர் கரூர்ல இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இரங்கல் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற செய்தியும் நம் காதில் விழுகின்றது. மாதிரி குப்பாடுறதுலையும் முறைகேடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாடு எதை நோக்கி செல்கின்றது என்று தெரியவில்லை. இந்த பக்கம் குப்பை அள்ளுறதுல முறைகேடுன்னா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்துல தெய்வத்தின் பெயரால் இறைவனின் பெயரால் ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கின்றாங்க. ஸ்ரீரங்கத்துல வர்ற பக்தர்கள் தங்குவதற்காக யாத்திரை நிவாஸ் அப்படின்னு ஒரு பெரிய தங்கும் விடுதி இருக்கின்றது. அதுல போலியாக இணையதளம் வச்சு பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. பல அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுகவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறதாக மக்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேலெல்லாம் எப்ப நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு இந்த செய்தியில மறைமுகமாக கேட்டு இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியை பார்ப்போம். முதல்வரின் வாக்குறுதிப்படி விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டாம் அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல விவசாயிகள் போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது தேர்தல் வாக்குறுதியில முதல்வர் விஜய் என்ன சொன்னாருனாக்க, நான் வந்தால் அனைத்து விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பல்வேறு விதிமுறைகளை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க, துரோகம் செய்யாதீங்க, விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீர்கள், எல்லா கடனையும் முழுமையாக ரத்து பண்ணுங்கள் என்று பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதாக போட்டிருக்கிறாங்க. டாஸ்மாக் கடையை முக்கிய இடங்கள்ல மூடுன்னு சொன்னாங்கல்ல, அப்படி பல இடங்கள்ல மூடப்படலப்பா. இதெல்லாம் ஏமாற்று வாக்குறுதிகளாக இருக்கின்றது, ஒழுங்கா நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்ட்டு பெண்கள் அங்கிட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவையில் நேற்று கடுமையான அமளி சண்டை நடந்திருக்கு. யாரா இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குடிமிமுடி சண்டை மட்டும்தான் நடக்கல, மற்றபடி எல்லா கலையபரங்களும் நடந்திருக்கின்றது. என்னடான்னு செய்தியில போய் பார்த்தோம்னா, பாலியல் புகார்கள் குறித்து விமர்சனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சட்டமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யோ எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குதியா, சிங்கப்பன் அதிரடி திட்டம் எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணு வேலைக்கு ஆகல, தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குதியா, இதுக்கு என்னையா பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்க ஆட்சியில இதை விட கேவலமா நடந்து கொண்டு இருக்கின்றது, உங்க ஆட்சியில இதை விட கேவலமாவெல்லாம் நடந்தது, எங்க ஆட்சியில இப்ப நாங்க கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம்யா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பும் நேற்று கடுமையா விவாதம் பண்ணியிருக்கிறத போட்டிருக்கிறார்கள். ரெண்டு தரப்பும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டத செய்தியா போட்டிருக்காங்க. இப்படியான நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை செஞ்சிருக்கிறாரு. என்னடான்னாக்க, கர்நாடக அரசு மேகதாட்டுக்கு குறுக்கே அணை கட்டுவதை கண்டித்து நான் ஒரு மாபெரும் நடைபயணம் செய்ய இருக்கின்றேன் ஐயா,
மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கர்நாடக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க போறையான்னு கிளம்பி இருக்கிறாரு. எந்த அளவிற்கு அவருடைய நடைபயணம் வெற்றியடையது என்று தெரியவில்லை. இருந்தாலும் நம்முடைய சிறையின் சார்பில் அவருக்கு வாழ்த்து செய்தியை சொல்லுவோம். பிலிகுண்டில் இருந்து பூம்புகார் வரையும் 3 நாள் நடக்கிறதா அன்புமணி ராமதாஸ் உறுதி ஏற்றிருக்கின்றார். பேரவையில் ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கின்றது. இது வழக்கமா அந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே RN ரவி என்கின்ற RSS ரவி ஆளுநரா இருந்தாரு. இப்ப நடக்குதுன்னா முதல்ல வழக்கமா நடைமுறையில் இருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், அப்புறம் இறுதியாக தேசிய கீதம் பாடப்படும். இப்ப என்னன்னாக்க விஜய் முதல்வராக பதவி ஏற்ற பிறகு முதல்ல வந்தே மாதரம் பாடப்படுகின்றது, அப்புறம் தேசிய கீதம் பாடப்படுகின்றது, அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகின்றது. இப்ப திடீர்னு நேத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 2 முறை தேசிய கீதம் பாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் அராஜகம்யா, இதெல்லாம் மரபை மீறி தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை கேவலப்படுத்துற விஷயமையா அப்படின்னு ADMK-ல இருந்து திமுகவில இருந்து தாவேகாவுக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக கொந்தளிச்சு போய் சத்தம் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு குறுக்கால செங்கோட்டையின் உள்ள புகுந்து 140 கோடி மக்கள் தேசிய கீதத்தை விரும்புகின்றார்கள், பாடுகின்றார்கள். அதனால் 2 முறை பாடுறதில்ல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிட்டு ஒரு பகிட்டு போட்டு விட்டுருக்கிறார் ஒரு செய்தியை. தனி மனித துதிபாடலை தவிர்க்க வேண்டும் சொல்றது யாருன்னா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவராக இப்பொழுது இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்தாக்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பிரச்சனையை பேசுங்கய்யா, இங்க நடக்கின்ற அவலங்களை பத்தி பேசுங்கய்யா, அதெல்லாம் சரி பண்றதை பத்தி பேசுங்கய்யா. வந்தா தனி மனித துதிபாடல் பாடுறீங்க, உங்க கட்சி தலைவரை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க, அவங்க கட்சி தலைவரை பத்தி அவங்க புகழ்ந்து பேசுறாங்க. இது சட்டமன்றமா இல்ல நாடக மன்றமாயா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க நேற்று சட்டப்பேரவையில எழுப்பி இருக்கின்றார்கள். நேர்மையான செய்தி தான் அது. இந்த பக்கம் பாருங்க, ஒரு இதை பார்த்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. வாட்ஸ்அப் கணக்கு ஹேக் செய்து முன்னாள் பிரதமர் யாரு ஐக்கிய குஜரால்னு ஒருத்தர் இருந்தாரு பாருங்க. ஒரு வருடம் தான் அவர் பிரதமரா இருந்தாரு. 1997 இருந்து 98 வரையும் பிரதமரா இருந்தாரு. 1997 இருந்து 98 வரையும் அவர் பிரதமரா இருந்தாரு. அவருடைய மகன் நரேஷ் குஜரால் அவருடைய கணக்கை ஹேக் பண்ணி ஒரு 8 கோடி ரூபாய ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. முன்னாள் பிரதமருடைய மயருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரணமா மக்களாகிய நமக்கெல்லாம் என்ன நிலைமை இந்த நாட்டுல இருக்குது, என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள். அதை போலவே புதுவை ஜிப்மர் கல்லூரியில் கடந்த 6 ஆண்டுகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இருந்து 332 பேர் விலகி இருக்கிறாங்க. இதுல 230 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா மனநல ஆலோசனை பெற்றதாக தகவல் சொல்றாங்க. என்னன்னா டிப்ரெஷன், இன்றைக்கு உலகம் முழுவதும் மன அழுத்தம், பரபரப்பான வாழ்க்கை முறை, உணவு முறை சரியில்லை, எங்க பார்த்தாலும் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். நுகர்வு கலாச்சாரம், உலகமயம் என்கின்ற சந்தை கோட்பாடு மக்களுடைய வாழ்க்கை நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு இருக்கின்றது. அதே போல அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்போம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவும் அதிமுகவும் நேற்று சொல்லியிருக்கிறாங்க. மேகதாட்டுக்கு குறுக்க காவிரியின் குறுக்க அணை கட்டினால் நாங்கள் கடுப்பாயிடுவோம், நாங்கள் ஆளுங்கட்சிக்கு துணையா நிற்போம் அப்படின்னு நேற்று கூட்டா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறத போட்டிருக்கிறாங்க. சென்னையில் 28-30 தேதிகளில் முதல்வர் தலைமையில் IAS IPS மாநாடு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப IAS IPS மாநாட்டுல அவங்க குறைகளை சொல்ல போறாங்களா இல்ல நாட்டுல நடக்கிற குறைகளை சொல்ல போறாங்களான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு அந்த மாநாடு நடந்த பிறகுதான் நமக்கு செய்திகள் தெரிய வரும். உலகக்கோப்பை உதைபந்தாட்டத்துல கனடா அணிக்கு வரலாற்று வெற்றின்னு போட்டிருக்கிறாங்க. என்னன்னா எதிர்த்து விளையாடிய கத்தார் அணிய உதச்சு தோசம் பண்ணி 6 கோல் அடிச்சு ஒரு பெரிய வரலாற்று சாதனையை கனடா அணி நேற்று நிகழ்த்தி இருக்கின்றது. அதுல விளையாட்டு செய்தியாக அதை போட்டிருக்கிறார்கள். அதே போல உலக செய்தின்னு பார்க்கணும்னா கரோனா வைரஸை பரப்பிய சீன ஆய்வகத்துக்கு அமெரிக்கா முன்னாள் மருத்துவ ஆலோசகர் நிதி, கடைசி நாளில் துளசி காப்பாற்ற அம்பலம் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த கொரோனா வைரஸ் பரவியது ஒரு சீனாவுடைய ஆய்வகத்திலிருந்து தான் பரவுனுச்சு அப்படின்னு அமெரிக்கா அப்படி பல்வேறு நாடுகள் செய்தியை சொன்னாங்க. இப்ப அது என்னன்னா அது அம்பலம் ஆயிருக்குது. துளசி கப்பாட் அப்படிங்கிறவர் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்திருக்கிறதாக
இந்த செய்தியை போட்டிருக்கின்றார்கள். இப்படி பன்னாட்டு இப்படி உலகம் தயாரித்த மருந்துகளை விற்பதற்காக புதிய புதிய விஷ கிருமிகளை பரப்பி மக்களுக்கு பல்வேறு நோய்களை வந்துதான் இந்த முதலாளித்துவ சமூகம் கொடுத்து கொண்டிருப்பதாக இந்த செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி நெஞ்சிடம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகழாரம் சூட்டி இருக்கின்றார். ரெண்டு கிருக்கைங்களும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. யார் எதுக்கு? உலகத்தை அழிப்பதற்கு தான். இவன் இந்தியாவை அழிப்பதற்கு, அவன் உலகத்தை அழிப்பதற்கு. இவன் முதுக அவன் சொல்கிறான், அவன் முதுக இவர் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேலியும் கிண்டலுமாக செய்தித்தாளில் போட்டு இருக்கின்றார்கள். இந்த லட்சணத்துல ட்ரம்ப் ஈரான் அடிபணிந்தது அப்படின்னு ஒரு பொய்யை போட்டிருக்கிறாரு. ஈரான் என்னைக்கிலேயே அடிபணிச்சு, அவன் காலம் தான் இப்ப கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடக்குற, அதனாலதான் அவன் ஒப்பந்தத்துக்கு சம்மதிச்சான் அப்படிங்கிறது மாதிரி கேலியும் கிண்டலுமாக இந்த செய்தியை போட்டிருக்கின்றார்கள். அது மாதிரியே எங்கிட்ட ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஜெர்ஜி லாவ்ரோவ் அப்படிங்கிறவர் என்னடான்னா, உக்ரைன் நேத்து மாஸ்கோ மீது பல்வேறு ட்ரோன்களை பயன்படுத்தி 200க்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்தி இருக்குது. இதை கடுமையாக கண்டிச்சிருக்கு ரஷ்யா. நீ பாரு என்ன செய்யணும்னு 2-3 நாள்ல ஒட்டுமொத்த உக்ரைனை இல்லாம பண்றோம்டா அப்படின்னு அந்த பக்கத்து ரஷ்யா ஒரு போர் அறிவிப்பை பேரறிவிப்பாக கொடுத்திருக்கின்றது. ஒரு பக்கம் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், இன்னொரு பக்கம் ஹார்முஸ் பகுதியில ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் மோதல். இப்படி உலகமே சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்ற நிலையில் பல்வேறு செய்திகளை இன்றைய செய்தி அலசிலில் பார்த்திருக்கின்றோம். இதே போல மற்றொரு செய்தி அலசில் சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். சிறகு ஜெயசீலன். நன்றி, வணக்கம்.